அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை அடிப்படையாக கொண்டு அந்த ஒற்றை எண்களை எவ்வாறு கண்டறிவது என்பது தொடர்பான ஒரு வினா. ஒற்றை எண்கள் தொடர்பான காணொளி இதற்கு முன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை அவதானிக்காத மாணவர்கள் அதையும் அவதானிக்கவும். இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா, அடுத்து வரும் 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 35 எனின் அவ்வெண்கள் யாதென்று கேட்கிறாங்க. அடுத்து வரும் ஒற்றை எண்கள் என குறிப்பிடும் சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்ததாக அந்த ஒற்றை எண்கள் காணப்பட வேண்டும். உதாரணமாக 10க்குள் காணப்படும் ஒற்றை எண்களை கேட்டால் 1, 3, 5, 7, 9 என்று நாம் குறிப்பிடுவோம். அடுத்தடுத்து வாரான்னு சொல்லும் போது 1, அதற்கு பிறகு 3, அதற்கு பிறகு 5, அதற்கு பிறகு 7. 1க்கு பிறகு 7 வருமா? வராது. இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் இலகுவான வழிமுறையில் இதற்கு விடை செய்யலாம். என்ன வழிமுறை என்றால், எத்தனை எண்களின் கூட்டுத்தொகை சொல்லியிருக்காங்க? 5 எண்களின் கூட்டுத்தொகை. அந்த கூட்டுத்தொகை எத்தனையாம்? 35 என்று குறிப்பிடுறாங்க. எனவே 35ஐ 5ஆல் நாம் பிரிக்க வேண்டும். 35ஐ நாம் 5ஆல் பிரிக்க வேண்டும். 35இல் எத்தனை 5 காணப்படுகின்றது? 7 காணப்படுகின்றது. 7 5 35. 35இலிருந்து 35 கழித்தால் 0 மிகுதியாக வரும். நமக்கு என்ன இலக்கம் வந்திருக்கு? 7 என்று ஒரு எண் வந்திருக்கு. இந்த 7 என்ற எண் தான் இந்த 5 எண்களின் கூட்டுத்தொகையில் நடுவில் வரும் எண்ணாக காணப்படும். எனவே 7ஆம் எண் நடுவெண்ணாக காணப்படும். 7 நடுவெண்ணாக காணப்பட்டால், நடுவென்றால் என்ன? 2 பக்கமும் சமமான எண்ணிக்கையா காணப்பட்டால் தான் நடுவை சொல்லலாம். இல்லாட்டி நடுவை குறிப்பிடலாம? நடுவை குறிப்பிட முடியாது. எனவே 7க்கு முன்னுக்கு என்ன ஒற்றை எண் காணப்படும்? 5 காணப்படும். 7க்கு அடுத்ததாக என்ன ஒற்றை எண் காணப்படும்? 9 காணப்படும். 5க்கு முன் என்ன ஒற்றை எண் காணப்படும்? 3 காணப்படும். 9க்கு பிறகு என்ன ஒற்றை எண் காணப்படும்? 11 காணப்படும். நாம் தற்போது இந்த 5 ஒற்றை எண்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 5 ஒற்றை எண்களும் கூட்டும் போது 35 வருதான்னு பார்ப்போம். 3 5 எத்தனை? 8. 8 மேலும் 15. 15 9 24. 24 11 35 நமக்கு கூட்டுத்தொகையாக வரும். இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் பிள்ளை நீங்க என்ன செய்யணும் என்றால், கூட்டுத்தொகையை முதலாவது கவனத்தில் எடுக்கணும். எத்தனை எண்களின் கூட்டுத்தொகை இந்த பெருமானம் என்றதை பார்த்து அதை பிரிக்கும் சந்தர்ப்பத்தில் வரும் எண் நடுவெண்ணாக காணப்படும். வரும் எண் நடுவெண்ணா தான் காணப்படும். முன்னுக்கு வார எண்ணாவோ இறுதியா வார எண்ணாவோ காணப்படும். நடுவெண். அப்ப நடுவெண் சொல்லும் போது 2 பக்கம் சமமாக காணப்படும். இது 5 எண்ணில 3வது எண் வந்து நடுவெண்ணாக காணப்படும். முன்னுக்கு 2 இலக்கம் காணப்படுது, பின்னுக்கு 2 இலக்கம் காணப்படுகின்றது. இதை கூட்டும் போது எத்தனை வருகின்றது? நமக்கு 35 விடையாக வருகின்றது. இவ்வாறான வினாக்கள் வெவ்வேறு விதங்களில் வினாவப்படும். அதற்கேற்ற வகையில் மாணவர்கள் நீங்க விட செய்யணும். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினாவூடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.